நம்மளுடைய வீட்டு அறைகள், ஒவ்வொரு அறைகளும் எப்படி வாஸ்துப்படி நம்ம அமைச்சுக்கணும். இது முக்கியமா அப்படின்னா ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு விஷயம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, எண்ணெய் நகர் வாழ, ரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள வாமியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வெளிப்புறத்துல நல்ல தெருக்கூத்து இருக்கு, வடகிழக்குல ஏரி குளம் இருக்கு, தென்மேற்குல மலை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் பட் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், அந்த விஷயங்கள் நடக்கல, தேவைப்படுகின்ற விஷயங்கள் நடக்கல அப்படின்னும் போது சில விஷயங்கள் சில இடங்கள்ல வந்து கணவன் மனைவி உறவு வந்து ஒரு பாராட்டத்தக்க வகையில் இல்லை அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கின்ற அறைகள், அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம தென்மேற்கில் அமைச்சாலும் அந்த ரூமுக்கு வாஸ்து அப்படின்றது எப்படி முக்கியமாக இருக்கணும், பசங்களுடைய படிப்பறை அது எங்கே அமைக்கணும், அது எப்படி வாஸ்துப்படி அமைச்சிக்கணும், அதே போல் கிச்சன் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், படிக்கட்டு எங்கே அமைச்சிக்கிறது, இதெல்லாம் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில். பட் ஒரு பொதுவாக ஒரு சிம்பிளாக ஒரு கிளான்ஸ் மாதிரி இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆரம்பம் நம்மளுடைய நைவேதி மூலை, தென்மேற்கு மூலை, அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வாஸ்துப்படி நம்மளுடைய கட்டில் அது எங்கே இருக்கணும், தென்மேற்கு சார்ந்து இருக்கணும், வடக்கு கிழக்குல காலி இடங்கள் அந்த ரூமில் இருக்கணும். அந்த ரூமில் நம்ம போடக்கூடிய அட்டாச் பாத்ரூம், அந்த டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் என்ன வேணால் சொல்லலாம், அது நிச்சயமாக வடமேற்கில் தான் வரணும், வடமேற்கில் மட்டுமே வரணும், வேற எங்கேயுமே வரக்கூடாது. இதில் ரொம்ப கூர்ந்து கொஞ்சம் கவனித்து மெனக்கெட்டு பண்ண வேண்டியது, இதில் மட்டும் கொஞ்சம் கீப் அண்ட் ஐ வேணும். அதே போல் அந்த பாத்ரூம் வந்து எப்பயுமே அந்த தரைத்தளம் தென்மேற்கு ரூமுடைய பெட்ரூமுடைய தரைத்தளத்தோட ஒரு 2 இன்ச் பள்ளமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கவனம், எக்காரணம் ஒன்றும் மேடாக இருக்காது, அதை வந்து ஜஸ்ட் கீப் மெயின் ஐ ஆன் இட். செகண்டரியா நம்ம போடுகின்ற காமன் பாத்ரூம், நமக்கு கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, அது வந்து எப்பயுமே இந்த அட்டாச் பாத்ரூமை ஊட்டி தான் வரணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த பிளம்பிங் ஒர்க்லாம் ஈஸியாக பண்ணிட முடியும், ஒன்று. ரெண்டாவது அதே லெவலில் நம்ம கொண்டு வர முடியும். நம்ம ஒரு மாடிக்கு மேலே இன்னொரு மாடி நம்ம கட்டணும் அப்படின்னா கூட சன்கன் ஒரே இடத்துல போட்டுக்கலாம். இது எந்த முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த சன்கன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக மேற்கு நடுப்பகுதியில் வந்துடும். மொத்த கம்ப்ளீட் பாத்ரூம் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் அப்படின்றது வந்து மேற்கு நடுப்பகுதியில் வந்து சாலை சிறந்தது. இது மேற்கு சார்ந்தும் வரலாம், ஆனால் பட் மேற்கு சார்ந்து சன்கன் வராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம சொல்லக்கூடியது இந்த மேற்கு நடுப்பகுதியில் அந்த டாய்லெட் பாத்ரூம் வந்து போத் காமன் அஸ் வெல் அஸ் அட்டாச். இதில் மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு, மற்றபடி நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய காலேஜ் எல்லாருக்குமே தெரியும், அந்த கிளாசட் அப்படின்றது வந்து வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி இருக்கணும், கிழக்கு மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது. இது மட்டும் ப்ளீஸ் கீப் அன் ஐ ஆன் இட். இதுதான் முக்கியமாக நம்மளுடைய தென்மேற்கு பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வடமேற்கு ரூம்ல தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய வாஸ்து விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய தவறு அப்படின்னா, வடமேற்கு ரூம்ல வருகின்ற வாசல், அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாசல் வந்து நீச்ச வாசலாக அமைச்சுடுறாங்க. அது எப்படி அப்படின்னா, கிழக்கு வாசலாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து தெற்கு ஒட்டி அமைந்துடுவாரு. இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க எப்பயுமே வீட்டுக்கு வாசலுக்கு நேரம் இருக்கக்கூடாது, இல்லை எதிர் வீட்டுக்கு நேரம் வாசல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வடக்கு ஒட்டி அமைக்காம தெற்கு ஒட்டி அமைச்சிடுவாங்க. அதே போல் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லேஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ அமைச்சிருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எக்காரணம் கொண்டும் இந்த லேஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
வடக்கு செவர்லையோ இல்லை கிழக்கு செவர்லையோ தயவு செய்து அமைக்காதீர்கள். உங்களுடைய வாசலும் கிழக்குன்னா வடக்கு ஒட்டி இருக்கிறது, அந்த வடமேற்கு ரூம்ல இருக்கிறதுக்கு நல்லது. அதோட முக்கியமானது, அந்த ரூமுக்கு நீங்க ரெஸ்ட் ரூம் போறீங்க, ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சா போறீங்க அப்படிங்கும்போது ஜென்ரலாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த ரூம் தேவையில்லை. நீங்கள் ரெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம் வந்து காமனாக போட்டுருங்க. உங்களுடைய தென்மேற்கு ரூமுடைய பாத்ரூம் முன்னாடி அந்த மேற்கு நடுப்பகுதியில் வந்துடும், அந்த மாதிரி அமைச்சிருக்கணும்னு சொல்லுவோம். அது சிறந்தது. பட் இல்லை எங்களுக்கு தேவை, எங்களுடைய வயசானவங்க அங்கே படுப்பாங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் அதை போடுறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த ரூமுக்கு வடமேற்கில் தான் அமைத்து கொடுக்குறது நல்லது. எக்காரணம் மட்டும் லோ ரூஃபிங் மட்டும் போடாதீங்க. இது நிறைய பேர் ஒரு 90% மக்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்ட் ரூம் போடும்போது அந்த லோ ரூஃபிங் போட்டு நம்மளுடைய பழைய சாமான்கள் வச்சு அடிச்சு வைப்பாங்க, அது ஒரு கதவும் போட்டு வைப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய பிளண்டர். அந்த தவறு தயவுசெய்து செய்யாது. கிச்சன்ல அடுத்தபடியா பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிச்சன் மேடைக்கு கீழே ஒரு 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 2 செங்கல் போட்டு அதுக்கு ஒரு டைலும் ஒட்டி அதை ஒரு மேடா வச்சு மேடை மாதிரி கட்டிப்பாங்க கீழே சொல்றாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கபோர்டு கட்டும்போது நம்ம மரம் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த மரம் தண்ணியில பட்டு வேஸ்ட் ஆயிடும் சார், அதனால தண்ணி படாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. அதே மாதிரி சிலிண்டருக்காக வைக்கிறதுக்காக ஒரு மேடை ஒன்று கட்டிப்பாங்க கீழே தரையில். இது வந்து மிகப்பெரிய தவறு. எக்காரணம் கொண்டும் தரையில போடக்கூடிய அந்த ஃப்ளோரிங் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய இடத்துல மேடைகள் பள்ளமாக கட்டாதீங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு தவறான பாதிப்பை கொடுக்கும். அந்த தவறு மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. ஈவனான ஃப்ளோரிங் போட்டுங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரும் தென்மேற்கில் என்ன பண்ணுறீங்களோ அதேதான். கிச்சனுக்கு மட்டும் தனியாக போடாதீங்க. இன்னொரு தவறு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் பக்கத்து ஒதுல வச்சுப்பாங்க அந்த கபோர்டு உள்ளே. இது நான் டெக்னிக்கலா சொல்றேன், வாஸ்துவிக்கலாவும் சொல்றேன். ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துல இருக்க சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அந்த கெமிக்கல் அந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக பாதிப்பை வந்து கொடுக்கும். பக்கத்தில் இருக்க ரூம்ல அது தாராளமாக வச்சுங்க. கிச்சனை உள்ள வைக்காதீங்க 2 சிலிண்டர். அது எம்டியாக இருந்தாலும் சரி, ஃபில்டாக இருந்தாலும் சரி. சிங்க் அப்படின்றது வந்து எக்காரணம் வடகிழக்குல மட்டும் தான் கிச்சனுக்கு வரணும், தென்கிழக்கு கிச்சன். சரிங்களா? இல்லை உங்களுடைய கிச்சன் வந்து வடமேற்குல இருக்கு அப்படின்னும் போது கூட இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வடகிழக்குல தென்கிழக்குல இருக்கக்கூடிய கிச்சனுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதே தான். இன்னும் ஒன்று அங்கே நம்ம ஜன்னல் மட்டும் வைக்க முடியாது, தட்ஸ் பெட்டர். ஆனால் அதனால தான் அந்த ஜன்னல் வைக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றது வந்து தென்கிழக்கு கிச்சன் வந்து இந்த பெஸ்ட் கிச்சன். ஏன்னா சூரிய ஒளி மிக முக்கியம். இது குறித்து நிறைய பேசிட்டோம், அந்த டாபிக் நம்ம திருப்பி போக வேண்டாம். ஹால் அப்படின்றது நீங்கள் வடகிழக்கில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வடக்கு கிழக்கு சார்ந்து ஜன்னல்கள் இருக்கணும், அதுவும் பேசியாச்சு. அது திறந்த அமைப்புலேயே எப்பயுமே இருக்கணும் 24/7. அதோட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லேஃப்ட் ஷெல்ஃபு இல்லை நம்மளுடைய ஷோகேஸ் அப்படின்லாம் அமைக்காதீங்க. வடக்கு செவரு கிழக்கு செவரு எல்லாமே தெற்கு மேற்கு செவரில் வந்து சாலை சேர்ந்தது. இது முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஷாண்ட்லியர் அப்படின்ற ஒரு லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய பிரம்மஸ்தானத்துலேயோ இல்லை உங்களுடைய வடகிழக்கு ரூஃபிங்லையோ மாட்டாதீங்க. இது அழகாக இருக்கும். இந்த லைட் நைட்டில் போட்டால் ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அப்படின்னு பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. இந்த தவறு தயவுசெய்து செய்யாதீங்க. ஷாண்ட்லியர் லைட்ஸ் அப்படின்றது வந்து அது சீலிங்கில் பெரிய ஹைட்டை கொடுக்கும், பெரிய பிரைட் லைட்டை கொடுக்கும், வெயிட்டையும் அது இன்க்ரீஸ் பண்ணி ஆகிடும். அந்த தவறு தயவுசெய்து செய்யாதீங்க. இது பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னா அது குழந்தைகளுடைய மன வளர்ச்சியில் பெரிய பாதிப்பு உண்டாகும். அதே போல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இது வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். அதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். தயவுசெய்து செய்யாதீங்க. எந்த இடத்துலையும் வடக்கு கிழக்கு சார்ந்து டபுள் சீலிங் வேண்டாம். நீங்கள் படிக்கட்டு அப்படின்னு அமைக்கும் போது தெற்கு மேற்கில் நடுப்பகுதியில் போனீங்கன்னா அந்த டபுள் சீலிங் ஒன்று தான் ஆகும். அந்த இதை மட்டும் அமைச்சிங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே வீட்டில் உள்ள அமைப்பில் அறைகளில் வாஸ்து அப்படின்றது பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும். இந்த விஷயம் நீங்கள் பார்த்து கொண்டு பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது பெஸ்ட் எனர்ஜியை பெஸ்ட் வைப்ரேஷனை உங்களால் எமிட் பண்ணிக்க முடியும். இது வந்து போதுமான அமைப்பை போதுமான விஷயங்கள் வளர்ச்சிக்கும் உங்களுடைய மனநிலைக்கும் பொருளாதாரத்திலும் பெரிய உதவியாக இருக்கும்.
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயத்துடைய சனம் அந்த சனம்